முக்கியமான நாட்கள்ல தேர்தல் சந்தர்ப்பங்களை நாம பேசுறத ஒரு வழக்கமா வச்சிருக்கிறோம். கடமை கூட. கடமை. ஆமா. உங்க கடமையில் இறங்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. வழக்கமா ஒரு கருத்தியல் ரீதியா ஒரு அணியை ஆதரிக்கிறது அல்லது ஒன்றை எதிர்ப்பது, இன்னாருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க. இப்ப வெளிப்படையா மதுரையில, பழனியில திமுக கூட்டணி ஆதரிச்சு ஓட்டு கேட்குறீங்க. எதனால? அந்தந்த தேர்தலுக்கான தேவைகளை நம்ம பார்க்கணும். இன்றைய இந்திய அரசியல் சூழ்நிலை என்ன இருக்குது, தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை இருக்குது, யார் யார் போட்டி பண்ணுறாங்க. இப்போ நான் பேசுகிறது நான் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கோ எம்பி ஆகிறதுக்கோ இல்லை. எனக்கு ஒரு கடமை இருக்குது. மக்களோட மக்களாக நின்று மக்கள் கேட்க வேண்டிய கேள்வியை நான் அரசியலில் போட்டியிடுற எல்லாரையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு இந்த வாட்டி நான் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு கூட நான் ஒரு அணியை நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா நான் சில கேள்விகளை மற்ற அணிகளையும் கேட்குறேன். அதுக்கு பதில் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் தான் முடிவு பண்ணுவானுங்க. இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலுங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் இறங்கி பேசிட்டு. எதனால் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் சொல்கிறீங்க? நீங்கள் தமிழ்நாட்டு இந்த தேர்தலில் நீங்கள் நான் பிரிக்கிறேன். 3 மாடல்களுக்கு நடுவில் இந்த தேர்தல் நடக்குது. ஒன்று திராவிட மாடல், அதுக்கு ஒரு அணி இருக்கு. இரண்டாவது நான் அடிமை மாடல்னு கூப்பிடுவேன். மூணாவது சினிமா மாடல். இந்த 3 மாடல் பற்றி வித்தியாசமா இருக்கு. திராவிட மாடல், அடிமை மாடல், சினிமா மாடல். ஸோ நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த 3 மாடல்களோட தேவை என்ன பண்ணியிருக்காங்க நம்ம யோசிக்கணும். ஸோ என்னுடைய புரிதல்லையோ என்னுடைய எலிமெண்ட்லையோ இப்போ நான் திராவிட மாடலில் பார்க்கும்போது அது எதெல்லாம் செஞ்சுருக்கு. அது கல்வியை கொடுத்துருக்கு, மொழி மானத்தை காப்பாற்றிருக்கு, இனம் மானத்தை காப்பாற்றுறதுக்கு போராடுது. இந்தியாவிலேயே ஒரு மாநிலம்னா இப்படி இருக்கணுங்கிற ஒரு பெருமையை சேர்த்துருக்கு. அதை நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது.